இன்றைக்கி ஜிலேபி மீன் வந்துச்சுங்க நம்ம ஏரியாவில். எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடையே கிடைக்கும் பார்த்துக்கோங்க. 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோனாலும் இந்த மீன் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மீன் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி வாங்கிடுவோம். என்னடா குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் டக்குன்னு மீன்காரண்ணா வந்தாங்களா, 1 கிலோ போட்டு கொடுத்தாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஜிலேபி மீன் குழம்பு தாங்க. வாங்க நம்ம எப்படி குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீனெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் சரி சாப்பாடை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிய ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடை வச்சு விட்டுட்டேங்க. அது விறகடுப்பில் வச்சு விட்டதும் போதும் 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதை தூக்கி ஒரு அடுப்பில் போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், வெள்ளைப்பூடு, சோம்பு தாங்க இடித்து வச்சு நல்லா விரசி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா காய விடணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெயிலில் காயிறப்போ கொஞ்சம் அந்த உப்பு, உரப்பு அதெல்லாம் வெள்ளைப்பூடோட டேஸ்ட்டு எல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட்டு மீனுக்குன்னே ஒரு டேஸ்ட் இருக்குங்க. எனக்கு நாட்டு மீன் தான் பிடிக்குன்றவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சட்டி காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் தாங்க யூஸ் பண்ணுறேன். மாமா கொஞ்சம் வெந்தயத்தை தூக்கலாக போடுமா, அப்போ தான் மீன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு அதையும் தூக்கலாக போட்டுட்டு சோம்பு கடுகு தான் இப்போ போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. கொஞ்சம் உப்புக்கல் போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் காலமாக எண்ணெயை கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்துக்கோங்க, நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகலாம் நான் சேர்த்துக்கிறல்ல. இப்போ நான் வீட்டில் உள்ள பொடி தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீட்டு பொடி யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை வாசனை போக வந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் சரி ஓகே ஒரு பரட்டி விட்டுட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி வச்சுட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியே எண்ணெயிலேயே அந்த மசாலா வதங்கி வர்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்குங்க. இப்போ எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க, நான் தண்ணி வச்சுருந்தேன் அந்த விளிம்புக்கிட்ட நல்லா கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. ஸோ இப்போயே அந்த மீன் துண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்க போகையில் பார்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றுவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விறகடுப்புன்றேன், நல்லா ஜர்க் ஆகுது. மீன் பொரிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பக்கம் விளக்கெண்ணெய் ஊற்றுறேங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நாட்டு மீனுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. இன்னுமே நிறைய கிராமத்து பக்கம் பார்த்துக்கோங்க இந்த மண் வாசம் மாறாமல் கிராமத்தில் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்றாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சி போனதுனால நான் விளக்கெண்ணெய் தான் ஊற்றுவேன். இன்கேஸ் நான் கடல் மீன் குழம்புக்குமே நான் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றுவேங்க. இப்போது குழம்பு ரெடியானதுக்கப்புறம் அதை தூக்கி பொடியடுப்பில் போட்டுட்டு இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் எத்தனை பேருக்குங்க அந்த மண் வாசம் மாறாமல் காலையில் அந்த மீன் குழம்பை வச்சுட்டு பழைய கஞ்சியை ஒரு சட்டியில் போட்டு அதை மீன் பொரிச்சதை வச்சு சாப்பிடணும். ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி சோறு அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி அப்படியே அதில் அந்த பச்சை மிளகாய் போட்டிருப்போம் பாருங்களேன் அந்த குழம்புல, அடடா அதெல்லாம் வேறு டேஸ்ட்டுங்க. அதுவும் அந்த மீன் குழம்புல போட்ட பச்சை மிளகாய்க்குனே ஒரு ருசி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதெல்லாம் பிடிக்கும். இது இன்றைக்கி காலையில் பார்த்துக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆட்டாங்கல்ல ஆட்டினது தாங்க. நான் தான் நேற்று ஒரு அரைப்படி போட்டு மாவு ஆட்டி வச்சேன். அப்படியே இட்லி பாருங்களேன் சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு ஒரு படி அரிசிக்கு 1/4 படி உளுந்து கண்டிப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். நான் அரைப்படிக்கு வீசம்படி நான் போட்டேங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்களேன். இன்றைக்கி காலையில் அவருக்கு அதைத்தான் வச்சு கொடுத்தேன் பார்த்துக்கோங்க. எத்தனை பேர்த்துக்கு மீன் குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புக்கெலாம் இட்லி, தோசையெல்லாம் வச்சு சாப்பிட பிடிக்கும். எனக்கு மீன் குழம்புக்கு இட்லி வச்சு பிடிக்குங்க. இந்த மட்டன் குழம்புக்கெலாம் இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும்.